குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை. குரு குரு அதாவது குரு பகவானை வணங்குகின்ற நாள் லக்ஷ்மி குபேர பூஜை. சாய் அவர்கள் யாரை நீங்கள் குருவான்னு நினைக்கிறீங்களோ அவர்களை வணங்குகின்ற ஒரு நாள். தட்சிணாமூர்த்தியாக இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியாக இது பண்ணுங்க. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விசேஷம். நேற்றே நாம் சொல்லிட்டோம், பிரதோஷத்தோடு கூடி வருகின்ற வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ரொம்ப நல்ல நாள். லக்ஷ்மி குபேர பூஜை வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். சிவபெருமானும் இன்னைக்கு இது இருக்கிறதுனால திரையோதசி திதி. இதுக்கு வந்து அவ்வளவு மாத சிவராத்திரி பிரதோஷம், அவ்வளவு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். அதனால் இன்றைக்கு சாயங்கால வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிவபுராணம் படிங்க. இன்றைக்கு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் சாமியை. இன்றைக்கி வீட்டில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் இன்றைக்கி சாமி கும்பிடுங்க. ரொம்ப 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 நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 27/3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் 13ஆம் நாள், பங்குனி மாதம் 13ஆம் நாள், திரையோதசி திதி. மாலை 9:23 வரைக்கும் இருக்குது. மாலை 9:23 வரைக்கும் திரையோதசி திதி. சதய நட்சத்திரம் வந்து மாலை 11:01 வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், மரண யோகம், சித்த யோகம், மாத சிவராத்திரி, பிரதோஷம், திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்றைக்கு ரம்ஜான் வந்து 26ஆம் நாள் இருக்குது. இன்னைக்கு ரம்ஜானோட வியாழக்கிழமை என்னைக்குன்னு பார்க்கலாமா? வங்கி முழுவதும் கணக்கு முடிவு 1/4 அன்றைக்கு மாத பிறப்பு. ரம்ஜான் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் திங்கட்கிழமை அரசினர் விடுமுறைன்னு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நாம் வந்து ஒரு இது சூரிய உதயம் வந்து 6:17, மீன நாளிகை 2:33, திதி வந்து திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி, புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன். சோம்பேறித்தனமாக இருப்பது தற்கொலைக்கு சமம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11, கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலை 6 to 7:30. சூலம் வந்து தெற்கு, பரிகாரம் வந்து தைலம், கரணம் 3 to 4:30, ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். மேஷம் தாமதம், ரிஷபம் கீர்த்தி, மிதுனம் ஆதரவு, கடகம் இன்பம், சிம்மம் வெற்றி, கன்னி துணிவு, துலாம் நன்மை, விருச்சிகம் மேன்மை, தனுசு தெளிவு, மகரம் ஜெயம், கும்பம் கவலை, மீனம் வரவு. இன்னைக்கு வந்து யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது. ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், மீனம் இவர்களுக்குத்தான் நல்லா இருக்குது. விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் வந்து திருபுவனம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி விழா தொடக்கம். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதமர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளர். மலருக்கு மனம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மனிதனுடைய தோற்றம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு இன்றைக்கு நாம் அதே மாதிரி இந்த நேற்று ஒரு இதில் படித்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டா கூட இந்த மூக்கிரட்டை இலைன்னு ஒன்று இருக்குங்களாம். அதை வந்து பெரியவங்களுக்கு அது என்னால் இப்போ படம் பிடிச்சி போட்டு காட்ட முடியல. மூக்கிரட்டை இலையை வந்து சாறு எடுத்து குடித்தோன்னாக்கா தினமுமோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கொஞ்சமாக ஒரு 1/4
கால் டம்ளர் மூக்கிரட்டை சாறு குடித்தோன்னா அந்த கிட்னி இதை வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டு அந்த கல் இருந்தால் கூட அந்த கிட்னியில் கரைச்சி நம்மளை செயல்பட வைக்கலாம். கிட்னினாவே அந்த வாழைத்தண்டு நமக்கு முக்கியம். பிஞ்சாக எடுத்து இது பண்ணுங்க. இப்போல்லாம் என்னென்னமோ ஏமாத்துறாங்க, அறுக்கக்கூட முடியல. அந்த காட்டுக்காரங்களும் பிஞ்சாக அப்படியே நல்லாயிருக்கும். அந்த தண்டு மூக்கிரட்டை இலை சாறு 2 ஒட்டுக்கா இல்லை தனித்தனியாக. அதுவும் ஒரு இது காலையில் குடித்தா அதோட சாயங்காலம் கொடுங்க. ஒரு 1/4 டம்ளரு இதை குடிச்சிட்டோம். 1/4 டம்ளரோ ஒரு 1/2 மூக்கிரட்டை சாறு இப்படி நம்ம செஞ்சு வந்தோம்னாக்கா அந்த கிட்னி பிரச்சனை வந்து தீருதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது வந்து இன்றைக்கு இது. சரி, நம்ம பஞ்சாங்கம் முடிக்கலாமா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் புகழவாய் காண்பேனும். சரி, இது ஒன்று இருங்க. இன்னொன்று நாம் இன்னும் இதையே படிக்கலையே. சந்திரன் எங்கே இருக்குது? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் குரு மாந்தியோடு இருக்கிறாரு. மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. ஆனால் பஞ்சாங்கத்தில் வந்து சந்திரன் சனி சேர்ந்து கும்பத்தில் வந்து சந்திரன் சனி இருக்காங்க. மீனத்தில் வந்து சுக்கிரன் சூரியன் புதன் ராகு. சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு பஞ்சாங்கத்தில் வந்து பங்குனி மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை, 13ஆம் நாள் வியாழக்கிழமை. பிரதோஷம், மாத சிவராத்திரி, வாருணி. நாளைக்கு வந்து போத்தாயன அமாவாசை. அதற்கு பிறகு வந்து அமாவாசை வந்து சனிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை. ரைவத்த மண்பாதி அமாவாசை, பிண்டப்பித்ரு, போதாயன இஸ்ரீ, சனி பெயர்ச்சி இரவு 9:44 போத்தாயன அமாவாசை நாளைக்கு. அதனால் இது வந்து சனிப்பெயர்ச்சி அன்றைக்கு ஒரு இது 29 சனிக்கிழமை. சனிப்பெயர்ச்சி 20:44 மணிக்கு, அதாவது திருக்கணிதப்படி. ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம பிரதோஷங்கிறதுனால சிவபெருமானுக்குரிய ஏதா மந்திரத்தை நம்ம படிக்கலாம். சிவபுராணம் படிங்க. அதனால் நம்ம வந்து நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். கணபதி இருக்கும் வரை கவலைகள் இல்லை, என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. எனக்கு ஓர் இசை தெய்வம், அவன்தான் ஐயா, என்றும் அவன் புகழ் தினம் சொல்லுவோம் நாம் தான் ஐயா. இதுக்கு முன்னாடி தான் வரும். இதற்கு முன்னாடி தான் சிவபுராணம் வரும். எங்கே சிவபுராணத்தை காணவில்லை. பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாசலம், மகாதேவ, மகாலிங்கம், மத்தியார்ஜுனேசா. இந்த மந்திரத்தை ஒரு முறை வாசித்தால் 2000 முறை ஓம் நமச்சிவாய என்று கூறும் பலன் இருக்கிறது. சிவபுராணம் எங்க இருக்குது? 52ஆம் பக்கம். திருச்சிற்றம்பலம், சிவபுராணம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வெற்றி நிச்சயம். இன்றைக்கு வந்து நம்ம இதெல்லாம் படித்து இதெல்லாம் நினைச்சோன்னாவே லக்ஷ்மி குபேர பூஜை, அதுதான் குருவுக்குரிய நாள். சிவபுராணம், பிரதோஷம் இதெல்லாம் இருக்குது. வெற்றி நிச்சயம். ஏதாவது ரொம்ப ஒரு நல்ல நாள் இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு நாம் செல்வோம். ஒவ்வொரு கிரகத்தும் சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் அதனுடைய பலாபலன்களை 3 மாதத்திற்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தால். அதனால் நமக்கு இன்றே நமக்கு அந்த இது தெரியுதுன்னு நம்ம நினைத்து கொள்ளலாம். வெற்றியினோட துவக்கம், ஆரம்பம் நமக்கு தெரிகிறது என்று, நமக்கு கண்கூடாக வெளிச்சம் தெரிகிறது என்று நினைத்து கொள்வோம். ஓம் திருச்சிற்றம்பலம், சிவபுராணம். ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி அன்று
ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்தன் பெய்கல்கள் வெய்க புறத்தார்க்கு செய்யொந்தன் பூங்கழல்கள் வெய்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத என்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொளியாய் தொல்லை இல்லாதானே நின் பெருஞ்சில் பொல்லா வினையேன் புகழும் ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா ஆண் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஐயமானான் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதென் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலா அனைவருக்கும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மணங்கவிழ நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வலுவினையேன் தன்னை மறைந்திட்ட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்துங்கும் புழுவடி மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடலை மங்களப் புலனை 5 வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நடந்தான் இல்லாத சிறையோர்க்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவானே தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமதே சிவபுரானே பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கு மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராது உள்ளத் தொழிக்கும் மொழியானே. ரொம்ப லேட்டாயிடுச்சு. நீரா யுருக்கி என்றுயிராய் நின்றான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அவ்வையுமா சோதியனே துண்ணீரே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை அற்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்த மெய்ஞானத்தார் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுடக்கரிய நுண்ணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமின் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கா இணைந்த தோற்றச் சுடரொளியாய் செல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிலா தேற்றனே தேற்றத் தெளியனே சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் கிடைப்ப ஆற்றேன் எம்மையா அரணே ஐயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வினைபிறவிச் சாராமே கள்ளப் புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளின் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையிற் குத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானே சொல்லித் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பெருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்தப் பணிந்து. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இன்றைக்கு வியாழக்கிழமை. இதை நீங்கள் மறக்காமல் இதை செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே என்ற முழக்கத்தை பாடி நாம் அது ஏப்ரல் 1 அதற்கு முன்னாடியே நமக்கு அது வந்துருச்சு. அதை எள்ளுகொள்வோம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நிறையா ஜோதிட குறிப்புகள் சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஜோதிட குறிப்பு ஒன்று சொல்லிடலாமா? அழகான மனைவி. 7ஆம் அதிபதி சந்திரன் புதனுடன் சம்பந்தப்பட்டால் மனைவி அழகாக வருவார்கள். 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆக அமைந்தால் மனைவி அழகான பெண் தன்மை உடையவராக 8இல் சுபர் இருப்பது அழகான மனைவி ஆவார். ஓகேங்க, அடுத்த வீடியோ.